முதல்ல நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். 100 வாரங்களுக்கு போதை ஒழிப்பை பிரதான இயக்கமாக எடுத்து செல்கிறார். எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் ஒவ்வொரு வாரமும் 100 வாரங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று சொல்லியிருப்பது இன்று போதையில் பிடியில் சிக்கியிருக்கும் இளைஞர்களை விடுவிப்பதற்கு ஒரு மாபெரும் இயக்கமாகும். என்னை பொறுத்தமட்டில் மருத்துவர் என்ற முறையில் நான் இதில் என்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்பும் எந்த அளவிற்கு இந்த போதையினால் பாதிக்கப்படுகிறது என்பதை பதிவு செய்ய இருக்கிறேன். இன்று தமிழகத்தில் உரிமை நிச்சயமாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதுல மத்திய அரசு ஏப்ரல் மாதம் மேகதாது அணைக்காக கர்நாடக அரசு சமர்ப்பித்த அந்த திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தொடர்ந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அந்த மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கவில்லை என்பதை போலவும் கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதை போலவும் ஒரு தோற்றத்தை இங்கே ஏற்படுத்துகிறார்கள். இல்லை, முதலிலிருந்தே மேகதாது அணை நாம் தமிழகத்தின் புதுச்சேரியின் அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது என்பதை மத்திய அரசு தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த காவிரியின் உரிமை நமக்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலில் 74 எப்படி அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தார்களோ அதே போல காவிரியின் உரிமையையும் தாரை வார்த்தார்கள். அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு இன்று நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டில் இன்று நமது விவசாயிகள் 34 லட்சம் டன் ஏக்கர் நிலப்பரப்பு 12 டெல்டா மாவட்டங்கள் இந்த காவிரியினால் பலன் பெற்று வருகிறது. அதனால் இந்த காவிரியில் மேகதாது அணை குறுக்கே கட்டினால் தமிழகத்திற்கு பலன் தரும் என்று ஒரு பொய்யான தகவலை அங்கே உள்ள முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்திற்கு வரும் தண்ணீர் முற்றிலுமாக குறைக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு 30 டிஎம்சி இதுவரைக்கும் வந்திருக்க வேண்டியது 3 டிஎம்சி தான் வந்திருக்கு. நேற்று நதிநீர் ஆணையம் 15,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று சொன்னபோது தண்ணியே இல்லை அப்படின்னாங்க. ஆனா மழை வந்த உடனே திறந்து விட முடிகிறது என்றால் ஏற்கனவே அங்கே தண்ணீர் இருந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆக இப்படி கர்நாடகா பொய் சொல்லிக் கொண்டிருப்பதையே விட வேண்டும். இதுல நான் காங்கிரஸ் தலைவர்களை கடுமையாக கண்டிக்கிறேன். 2 பேர் இங்கே ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து கொண்டு தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்களைப் போல இவர்களும் அறிக்கை விட்டுக் கொண்டு இங்கே ராகுல் காந்தி அதை பற்றி எதுவுமே பேசாமல், ஆக தமிழகத்திற்கு காங்கிரஸ் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறது. இதை அங்கே உள்ள அமைச்சர்கள், இங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சர்கள் முதன்மை வேலையாக இதை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. அது மட்டும் இல்ல, கடலூர் பக்கத்துல இன்னைக்கு 25,000 நெல் மூட்டைகள் வீணாகி போயிருக்கிறது திடீர் மழை வந்ததனால். ஆக தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் உள்ள அரசர்கள் செய்யவில்லை என்றாலும் இனிமேல் நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கு அரங்குகள் கட்ட வேண்டும். அதே பிரச்சனை தான் இன்னைக்கு பால் முகவர்களிடம். இன்னைக்கு ஆவின் பால் கிடைக்காமல் தட்டுப்பாடோடு இருக்கிறது. பால் கிடைக்கவில்லை. தனியார் பால் நிறுவனங்கள் முகவர்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி விடுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அங்கே சேமிப்பு வைப்பதற்கு கிடங்குகள் அவர்கள் கொடுக்கிறார்கள். அரசாங்கத்தின் மூலமாக அத்தகைய சேமிப்பு கிடங்குகள், குளிர்சாதன கிடங்குகள் இல்லை என்பது நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் ஆவின் பாலும் கிடைக்க வேண்டும். இன்னும் ஈஸியாக தண்ணி கிடைக்கலன்னு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் இதிலெல்லாம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது எனது கோரிக்கை. இல்ல, பாரதிய ஜனதா கட்சி நாங்க தீர்மானம் நிறைவேற்றணும். என்ன நிறைவேற்றணும்னா, முதலமைச்சர் கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட பேச வேண்டும் என்றால் கூட அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளோடு சேர்ந்துதான் பேச வேண்டும்.
அனைத்து கட்சி பிரதிநிதிகளோடு கூட்டம் போட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால் அது காலம் தாழ்த்தாமல் மழை வந்ததுனால மட்டும்தான் இப்ப 25,000 கன அடி தண்ணீர் நமக்கு வந்திருக்கிறது. ஆக மழைக்காக மட்டுமே நாம காத்து கொண்டிருந்து நியாயமான நீர் வருவதை அவர்கள் தடுக்கிறார்கள். அவர்கள் சொல்றாரு, அவர் நம்ம மூழ்கி போயிடுவோம் அதனால் நம்ம தண்ணியை திறந்து விடுவோம் என்று சொல்கிறாரே தவிர தமிழக விவசாயிகளின் வாழ்க்கை மூழ்கி போவதற்கு தண்ணீர் திறந்து விடுகிறோம் என்று எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதனால் நியாயப்படி நடந்து கொள்ள வேண்டும் கர்நாடக அரசு என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் பல பேர் ஜாமீன்ல இருக்கிறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸை சார்ந்தவர்கள் ஜமீன் தலைவர்களாக இருந்தார்கள். அந்த காலத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னால, காமராஜரை தவிர அதற்கு முன்னால, காமராஜ் எளிமையான தலைவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக தலைவர்கள் எல்லாரும் முன்னாள் அமைச்சர்களாக ஜாமீன் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஆனா செந்தில் பாலாஜி போன்றவர்களும் சிறைச்சாலையில எங்களுக்கு பெரிய ஜுஜிபி. இன்னைக்கு வேலு எல்லாவற்றையும் ஏமாற்றி விட்டு இன்னைக்கு மழைநீர் சேகரிப்புக்காக அவர் பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக தமிழக மக்களை இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. தாவேக அரசு அதைவிட ஏமாற்றுவதற்கு ஆரம்பித்திருக்கிறது. அதனால் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். டிவிகே கவர்மெண்ட் காலை உணவு திட்டத்தை எல்லாவற்றுக்கும் சென்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லாத்துக்கும் கலைஞர் பேரு அவங்க பேரு வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் அவர்கள் பெயரை வைத்ததை நான் வரவேற்கிறேன். ஆனா ஆட்சியும் காமராஜர் மாதிரி நடத்த வேண்டும் என்பது எனது கோரிக்கை. இன்னைக்கு காமராஜர் ஆட்சி என்று மாணிக் தாக்கூர் அவர்கள் மாதிரி உள்ளவர்கள் கூட சொல்வதற்கு மறந்து விட்டார்கள். ஆக எப்படி காலை உணவிற்கு காமராஜர் பெயரை வைத்தார்களோ அதே போல காவிரியில் தண்ணீர் உரிமையை கொண்டு வருவதற்கும், ஊழலை ஒழிப்பதற்கும், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கும், நம்ம நாடை தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கும் காமராஜரின் ஆட்சியை போல நடத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, மதுக்கடைகளை கணக்கெடுத்து அவர்கள் மூட வேண்டும். பல இடங்களில் பெண்கள் போராடுகிறார்கள். அதனால எல்லாமே பேப்பர்ல இருக்கக்கூடாது. அது மின் கட்டணம் 200 யூனிட் கொடுக்கறதா இருக்கட்டும், பெண்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், பெண்களுக்கு எல்லா இடங்களும் இலவச பயணம் கொடுக்கறேன்னு சொன்னதா இருக்கட்டும், இவை எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு, நடைமுறையில வரல. அதனால தாவேக அரசு மக்களை ஏமாற்ற முடியாது. அதனால் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. தமிழ்நாடு பவர் கட்டு நேற்று கூட எங்க வீட்டுல 2 மணி நேரம் கரண்ட் இல்லை. அதனால மின் அமைச்சர் நிர்மல்குமார் எங்கே இருந்து பேசுகிறார், எந்த பகுதியிலிருந்து பேசுகிறார்னு எனக்கு தெரியல. மின் தடை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதே மாதிரி மின் மீட்டருக்கு அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் அமர்ந்து சரியாக விசாரித்து அவர் தீர்த்து வைக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. அதாவது இவர்கள் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த எண்ணிக்கையும் குறையாது என்று சொன்னதற்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு திமுக வெளியே வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட இருந்ததனால் சிலவற்றை அவர்கள் வேண்டுமென்றே நல்ல திட்டங்களாக இருந்தாலும் ஒப்புதல் அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். இன்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் இன்று ராகுல் காந்தி அவர்களுக்குள்ளே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாலே எங்களை பிரிக்க முடியாது என்று சொன்னவர்கள் இன்று கிட்டப்பவர்களாக இருந்தவர்கள் இன்று எட்டப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால் இன்று ஒருவர்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அது தேவையில்லை. இன்று தமிழக மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதுதான் நமது ஆசையாக இருக்கிறது.
இன்னைக்கு பட்ஜெட் மக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதே மாதிரிதான் வேளாண் பட்ஜெட்டை திருப்பதி வெங்கடாசலபதி சாமியின் பாதத்தில் வைத்து அமைச்சர் எடுத்து வந்ததற்கு வெங்கடேசன் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சாதாரண இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விண்வெளி ராக்கெட் போறதுக்கு முன்னால கூட அங்கே உள்ள விஞ்ஞானிகள் வந்து சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க இந்து மதம் சார்ந்த அந்த நம்பிக்கையோடு அரசாங்க ஆவணங்களை இங்கே வைக்கக்கூடாது என்று சொல்லும் நீங்கள், அதே இந்து மத கோயில்ல உள்ள உண்டியல தான் அரசாங்கம் எடுக்கிறது. என்றைக்காவது இதற்காக நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்களா? அப்போ உண்டியல் சார்ந்த நிதியெல்லாம் உங்களுக்கு வேணும். ஒரு கவிதை நான் படிச்சேன், எனக்கு சாமி வேண்டாம், கோயில் வேண்டாம், இந்து மத நம்பிக்கை வேண்டாம், நான் உண்டியல் மட்டும் எனக்கு வேணும். ஆக என்றைக்காவது வெங்கடேசன் அவர்கள் இந்துக்கள் மீது மட்டும் பாராபட்சமாக நடந்து கொள்கிறதே, ஏன் சிறுபான்மை மக்களுக்கான நிதியை அரசாங்கம் எடுத்துக்கொள்வது இல்லை என்று என்றைக்காவது கேள்வி கேட்டு இருக்கிறீர்களா? நம்பிக்கை என்று வந்த உடனேயே அது வந்தே மாதரமாக இருக்கட்டும், வழிபாடு முறையாக இருக்கட்டும், உடனே பெரும்பான்மை இந்துக்கள் நிந்திக்கப்படுவார்கள் என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. உடனே ராமர் கோயில், அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பழக்கம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்கள் என்ன பழக்கம்னா, தமிழ்நாட்டை பற்றி பேசினா உடனே மணிப்பூர் போவாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போவாங்க, மகாராஷ்டிராவுக்கு போவாங்க, மத்திய பிரதேசத்துக்கு போவாங்க, தமிழ்நாட்டை மறந்துடுவாங்க. நீங்க இப்படி தமிழ்நாட்டை மறந்து எப்ப பார்த்தாலும் அங்க பாரு இங்க பாருன்னு சொன்னதுனாலதான் தமிழ்நாடு மக்கள் உங்களை மறந்தாங்க. மறுபடியும் ராமர் கோயில் பிரச்சனையை அரசாங்கம் பார்த்து கொள்ளும், அதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அது நியாயம் வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கு என்ன அநீதி செய்தீர்கள்? இன்று ஒரு மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்றால், இந்து மதத்தை தொடர்ந்து நிந்தித்துக் கொண்டிருந்தால் நாங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் என்பதையும் நான் இங்கே வலிமையாக தெரிவித்துக் கொள்கிறேன்.